ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2216வது பகுதி. இன்று முதல் திருமங்கை ஆழ்வார் அருளிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இது 155 அடிகள், அதாவது 77.5 கண்ணிகள் கொண்ட கலிவெண்பா என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். இவற்றை பகுதி பகுதியாக, ஏனென்றால் ஒரே அடியாக 155 அடிகளையும் அனுபவிப்பது, அதனுடைய உரைகளையும் வியாக்கியானங்களையும் அனுபவிப்பது என்பது இயலாத காரியம். அதனால் பகுதி பகுதியாக பிரித்து, நம் முன்னோர்களும் அப்படித்தான் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். நாமும் அந்த வழியிலேயே பகுதி பகுதிகளாக பிரித்து அதனை அனுபவிக்கப் போகிறோம். அதனுடைய முதல் பகுதி இன்றைக்கு 3 கண்ணிகளை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். முதலில் அந்த 3 கண்ணிகள், 3 கண்ணி பாசுரம் வரிகள். காரார் வரைக்கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர்ச்சுட்டி செம்கலுளி பேராற்று பேரார மார்வில் பெருமா மழை கூந்தல் நீராரவேலி நிலமங்கை என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட 3 அம்மூன்றும் ஆராயில் தானே அறம் பொருள் இன்பம் என்று. காரார் வரைக்கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர்ச்சுட்டி செம்கலுளி பேராற்று பேரார மார்வில் பெருமாமழை கூந்தல் நீராரவேலி நிலமங்கை என்னும் பாரோர் சொல்லப்பட்ட 3 அம்மூன்றும் ஆராயில் தானே அறம் பொருள் இன்பம் என்று என்ற இந்த பகுதியை இன்று அனுபவிக்கலாம். முதலிலே பத உரை பார்க்கலாம். காரார் வரைக்கொங்கை. கார் என்றால் மேகங்கள் என்று தெரியும். மேகங்கள் நிறைந்து படிய பெற்ற திருமாலிருஞ்சோலையும் திருமாலிரும் சோலை மலையும் திருவேங்கடமும் ஆகிற திருமலைகளை கொங்கைகளாக உடையவளாயும் காரார் வரைக்கொங்கை. கண் ஆர் கடல் உடுக்கை. பரந்த கடலை தனது ஆடையாக சேலையாக உடையவளாயும். சீரார் சுடர்ச்சுட்டி. அழகிய கிரணங்களையுடைய சூரியனை நெற்றி சுட்டியாக திலகம் எனும் ஆபரணமாக உடையவளாயும். சீரார் சுடர்ச்சுட்டி செம்கலுளி பேராற்று. சிவந்து கலங்கியுள்ள பெரிய ஆற்றை பேராரம் மார்பில் சிறந்த ஆரம் பூண்ட மார்பாக உடையவளாயும். பெருமா மழை கூந்தல். பெருத்து கருத்த மேகங்களை கூந்தலாக உடையவளாயும். ஆரம் நீர்வேலி. மாலை போல தன்னை சுற்றியுள்ள பெரும் புறக்கடலை ஆவரண நீரை காப்பாக உடையவளாயும் இருக்கிற நிலமங்கை என்னும் ஸ்ரீ பூமி பிராட்டி என்று சொல்லப்படுகின்ற இப்பாரோர் இந்த நில உலகத்திலே உள்ளவர்களால் சொல்லப்படுகின்ற புருஷார்த்தங்கள், உறுதி பொருள்கள் 3 அல்லவா? அம்மூன்றும் ஆராயில். அந்த 3 புருஷார்த்தங்கள் எவை, அந்த உறுதி பொருள்கள் எவை என்று ஆராய்ந்தால் அவை அறம் பொருள் இன்பம் என்று தானே. தர்மம் அர்த்தம் காமம் என்பனவாகும். அறம் பொருள் இன்பம் என்ற 3 உறுதி பொருள்களே என்று இந்த வரிகள் கூறுகின்றன. தலைவி தோழியிடம் சொல்லுகிறாள். மேகங்கள் படிந்த மலைகளை தனங்களாகவும் விரிந்த கடலை உடையாகவும் சிறப்புடைய ஒளிமயமான சூரியனை சுட்டி எனும் ஆபரணமாகவும் சிவந்து கலங்கியுள்ள பெரிய ஆறுகளை ஆரங்களாக அணிந்த மார்பையும் உடையவளாயும் பெரிய மேகமாகிய கூந்தலை உடையவளாய் நிறைந்த நீராகிய கடலை ஆடையாக உடையவளான பூமி பிராட்டியை அபிமான தேவதையாக உடைய உலகில் உள்ளவர் சொல்லும் புருஷார்த்தங்கள்
உறுதி பொருள்கள் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றே என்று கூறுகிறாள். அதாவது வீடு பேர் அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்வோம். அந்த வீடு பேற்றை இவர் மறுக்கிறார். அது ஏன் என்று பின்னல் பார்க்கலாம். இந்த அடிகளிலே உருவக அணி அமைந்திருக்கிறது. உருவகம் இந்த நிலப்பரப்பை பூமி தாயாக பூமி பிராட்டியாக உருவகப்படுத்துகிறார். இனி இந்த வரிகளுக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணம், வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். தாய்மாரும் தோழிமாரும் பரகால நாயகியாகிய தலைவியை அடுத்து எம்பெருமான் மீது மடலெடுக்க தொடங்கி எந்த துணிவு உன் பெண்மைக்கு ஏற்காது என்று தடை செய்து கொண்டிருந்த நிலையிலே தன் மடலேறுதல் ஆகிய செயலை தடை செய்யாதிருப்பவள் பூமி பிராட்டி ஒருத்தியே ஆதலால் இப்படிப்பட்ட பூமி பிராட்டியை அடைந்தோமே என்று அவளை கொண்டாடுபவளைப் போல அவளை வர்ணிக்கிறாள் பரகால நாயகி. தான் பற்றிய காமமாகிய உறுதி பொருளை சொல்ல வேண்டிய இடத்தில் உள்ள மக்கள் மேற்கொள்ளும் புருஷார்த்தங்களை உறுதி பொருள்களை எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கையாலும் அவற்றை சொல்லி அவற்றை மேற்கொள்ளும் மக்களை சேதனரை பற்றியும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுகையாலும் அந்த மக்கள் தங்கியுள்ள நிலப்பரப்பை குறிப்பிட்டு அந்த நிலப்பரப்புக்கு உரியவளான பூமி பிராட்டியை வர்ணிக்கிறாள் பரகால நாயகி. காரார் வரை கொங்கை பூமி பிராட்டிக்கு முலைகளாக மலைகளை சொல்லுகிறாள். காரார் வரை என்பதனால் மேகங்கள் செறிந்து படிந்த மலை என்று மலைகளின் உயரத்தை குறிப்பாக தெரிவிக்கிறாள். மேகங்கள் வந்து படர்ந்திருக்கிறது என்றால் எவ்வளவு உயரமாக இருக்க வேண்டும், அவ்வளவு உயர்ந்த மலை. உருவகம் செய்யப்பட்ட கொங்கைகளின் கண்கள் கருத்திருப்பன போல மலைகளும் மேகம் படிந்ததனால் கருத்திருக்கும் என்பதும் ஒரு கருத்து. மலைகளை முலைகளாக சொல்லும் போது எந்த மலைகளை சொல்லுகிறாள் என்றால் திருமலைகள் இரண்டினையும் முலைகளாக சொல்லுகிறாள். திருமாலிருஞ்சோலை மலையையும் திருவேங்கட மலையையும் சொல்லுகிறாள். பெரிய திருமடலில் இந்த கருத்து விளக்கமாக வெளிப்படையாக தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையா என்று 6வது கண்ணியிலே பெரிய திருமடலிலே 6வது கண்ணியிலே இந்த ஆழ்வாராலேயே அருளி செய்யப்பட்டிருக்கிறது. சரி, பூமி பிராட்டியின் கொங்கைகளாக உயர்ந்த மேரு முதலிய மலைகளை சொல்லாமல் திருவேங்கட மலையையும் திருமாலிருஞ்சோலை மலையையும் கூறுவது ஏன் என்றால் முலையாவது கணவன் பற்றி கிடக்கும் இடம் ஆகையாலே அவ்வாறே எப்பொழுதும் எம்பெருமான் அணியனாய் உகந்தருளியிருக்கும் இடங்கள் ஆகையாலே வடவேங்கடத்தையும் தென் திருமாலிருஞ்சோலை மலையுமே கொண்டிருக்கிறாள். வரை கொங்கை முலைக்கு கடினத்தன்மை இயல்பாக அமைந்ததல்லவா, அதனை மனதிலே கொண்டும் மலையை முலையாக குறிப்பிடுகிறார் பரகால நாயகி. கண் ஆர் கடல் உடுக்கை. கண் ஆர் கடல் என்ற தொடருக்கு காண்பதற்கு இனிய கடல், பரந்த இடப்பரப்பை உடைய கடல் என்று 2 வகையாக பொருள் கொள்ளலாம். பரந்த இடப்பரப்பை உடையதாகையாவது பூமி பிராட்டி முந்தானையும் கொய்சகமும் வைத்து உடுத்திருக்கும்படி பரந்திருக்கும் கடல் என்றபடி, அவ்வளவு பரந்த கடல். அதனை கடல் உடுக்கை, கடலாகிய ஆடை. கண்ணார் கடல் உடுக்கை, கடலாகிய ஆடை பூமி பிராட்டியின் திருமேனியின் மென்மைக்கேற்ப உறுத்தாமல் குளிர்ச்சியாக இருக்கும் என்பது. சீரார் சுடர்ச்சுட்டி, அழகிய ஒளியை உடைய சூரியன் பூமி பிராட்டிக்கு நெற்றி சுட்டியாக இருக்கிறான் என்பது. அப்படியல்லாமல் அணிமிகு தாமரை கையை அந்தோ அடிச்சியோம் தலைமிசை அணியாய் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அருளுகிறார். அதுபோல அணிமிகு தாமரை கையை அந்தோ அடிச்சியோம் தலைமிசை அணியாய், எம்பெருமானுடைய திருக்கை அணியாக இருக்க வேண்டிய தான் பூமி பிராட்டியின் தலைக்கு அணியாக பெறுதலால்
வந்த சிறப்பை உடைய சூரியன் என்று சிறப்பாக பொருள் கொள்ளலாம். செம்கல்லுளி பேராற்று பேரார மார்பின் சையமலையில் மழை பொழிவதால், சையமலையிலே மழை பெய்வதால் வந்த சிவந்த கலங்கல்களை உடையதாலும் மலையில் உண்டான பொன் மணிகள் என்னும் இவற்றை தன்பால் அடித்து கொண்டு வருவதாலும் பூமி எங்கும் பரவிக்கொண்டு வருவதாலும் குறுக்காக கிடக்கும் ஆறாகிய மலை தங்கியிருக்கும் மார்பை உடையவள் என்று சொல்கிறார். செம்கலுளி பேராற்று போரார மார்பின் பெருமா மழை கூந்தல். பெருத்து கருத்த மலை மேகங்களே பூமி பிராட்டிக்கு மயிர்முடியாக கூந்தலாக உள்ளது. அதாவது இந்திரவில்லும் மின்னலும் கதம்ப பூமாலை சூடியது போல இருத்தலால் மேகத்தை மயிர்முடி என்கிறாள். பெருமா மழை கூந்தல். கணவன் காண்பதற்கு மயிர்முடி இனிமையாக இருப்பதும், அவன் ஒரு முறை இம்மயிர்முடியை தொட்டு கலைத்து கையை இதில் நுழைத்தாலும் அவனுடைய வேட்கை தணியும்படியாக இருப்பதும் மயிர்முடியின் சிறப்பாகும். பெருமா மழை கூந்தல். நீரார வேலி. பூமியை சுற்றி வெளியே சுற்றியுள்ள பெரும் புறக்கடல் நீரே ஆவரண ஜலம் என்று சொல்வார்கள். பூமி பிராட்டிக்கு காவலாகும். அவளுடைய சிறப்பு தருவதும் அவளுக்கு சிறப்பு தருவதும் ஆகும் இந்த ஆவரண நீர். ஆரம் நீர் வேலி. ஆரம் என்றால் மாலை, சந்தனம் என்றும் பொருள். நீர் தண்ணீர், நீர்மயமாகிய கற்பு. மாலை போல் அமைந்த பெரும் புறக்கடலாகிய காவல் என்றும், சந்தனத்தின் நீர்மையைப் போல குளிர்ந்த தன்மையுடைய பூமி பிராட்டியின் கற்பாகிய அவள் உயர்ச்சிக்கு எல்லை எனவும் இரண்டு வகையாக பொருள் கூறலாம். நீரார வேலி. நிலமங்கை என்னும் இப்பார். நில உலகை பற்றி பேச புகுந்து அதற்குரிய தெய்வமாகிய பூமி பிராட்டி வரையிலும் சொல்லப்பட்டது. நிலமங்கை என்னும் இப்பார். பாரோர் சொல்லப்பட்ட மூன்றன்றே. சிறியோர் பெரியோர் என்றும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றும் வேறுபாடு பாராட்டாமல் பூமியில் தோன்றிய அனைவரும் மேற்கொள்ளும் உறுதி பொருள்கள், புருஷார்த்தங்கள் மூன்றே அல்லவா? மூன்றே என்பதால் வீடு வேறு எனப்படும் நான்காம் உறுதி பொருள் இருப்பதாக தெரியவில்லை என்பது குறிப்பிடப்படுகிறது. அம்மூன்றும் ஆராயில் தானே. பாரோர் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அந்த உறுதி பொருள் மூன்றையும் ஆராய புகுந்தால், ஆராயில் தானே, தான் என்பது இசை நிறையாக கொள்ளப்படலாம். இம்மூன்றும் ஆராயில், அவ்வளவுதான், இசை நிறை. அது அல்லது ஆழ்வார் உள்ளத்தில் கிடக்கும் காமமே உறுதி பொருள், ஏனைய அறம் பொருள் இரண்டும் காமத்தை அடைவதற்காகவே ஏற்பட்டவை என்ற கருத்து அமையும்படியாக தானே என்ற சொல் அமைக்கப்பட்டது என்றும் உரையாசிரியர் நயம் கூட்டுகிறார். அறம் பொருள் இன்பம் என்று முன்னரே உறுதி பொருள்கள் புருஷார்த்தங்கள் மூன்று என்று குறிப்பிட்டதற்கு பின்பு இங்கு அறம் பொருள் இன்பம் என்று அவற்றை விளக்கமாக எடுத்து கூறியதன் பயன், இந்த மூன்றை விட வேறுபட்டதாய் வீடு பேறு மோட்சம் உள்ளது என்று கூற முடியாவிட்டாலும் வீடு பேறு இந்த மூன்றினுள் ஒன்றாயிருக்கும் என்று சிலர் கூறுவதற்கு வாய்ப்பில்லாதபடி உறுதி பொருள்கள் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றே, வீடு பேறு என்ற உறுதி பொருள் இல்லை என்ற கருத்து இந்த தொடரால் வலியுறுத்தப்படுகிறது. ஆக இந்த அளவிலே இன்றைய அனுபவத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு முறை இன்று அனுபவித்த பாசுர வரிகளை அன்வைக்கலாம். காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சொட்டி செங்கலுளி பேராற்று பேரார மார்பில் பெருமாமழை கூந்தல் நீரார வேலி நிலமங்கை என்னும் பாரோர் சொல்லப்பட்ட மூன்றன்றே அம்மூன்றும் ஆராயில் தானே அறம் பொருள் இன்பமென்று. காரார் வரை கங்கை
மன்னிக்க வேண்டும். காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சொட்டி செங்கலொளி பேராற்று பேரார மார்பில் பெருமாமலை கூந்தல் நீரார வேலி நிலமங்கை என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன்றன்றே அம்மூன்றும் ஆராயில் தானே அறம்பொருள் இன்பம் என்று என்ற இந்த அற்புதமான பாசுர வரிகள் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வரிகள், அடுத்த பாசுர கன்னிகளுடன் அடுத்த பகுதியிலே சந்திக்கலாம். நாளை சந்திக்கலாம். இதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.